செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் அனகை முருகேசன். நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற தலைவர் கேப்டன் அவருடைய முதலாம் ஆண்டு நினைவேந்தல் குரு பூஜை விழா வருகிற 28ஆம் தேதி தலைவர் கேப்டன் அவர்கள் கோவிலிலே நடைபெற இருக்கின்றது. தலைவர் கேப்டன் அவர்களிருந்து ஆரம்ப காலத்தில் அவருடைய விழா, பிறந்த நாள் விழா, திருமண நாள் விழா, கலைத்துறையில் 40 ஆண்டு விழா, பல்வேறு விழாக்களிலே நாங்கள் கலந்து கொண்டாலும் இந்த முதலாம் ஆண்டு நினைவேந்தல் குருபூஜை விழா அவர் தலைவருக்கு இல்லாமல் ஒரு விழாவாக இந்த விழா இங்கே நடைபெற இருக்கிறது. 28ஆம் தேதி நம்முடைய தலைமை கழகத்தின் மூலமாக மௌன ஊர்வலம், மௌன அஞ்சலி இங்கே நம்முடைய தலைவர் கோவிலிலே வழிபாட இருக்கிறது. உண்மையிலே ஆரம்ப காலகட்டத்திலே நம்முடைய தலைவர் அவருடைய கடந்த 40 ஆண்டுகளாக நாங்கள் அவருடன் பயணம் செய்திருக்கிறோம். நானும் அருமையான தம்பி முருகன் அவர்கள் கூட ஆரம்ப காலத்திலே மன்றமாக இருந்த காலத்திலே தலைவருடைய விழாக்கள், பல்வேறு விழாக்களில் நாங்கள் கலந்து கொண்டாலும் இந்த விழாவானது எங்களுக்கு மிக வருத்தமான விழாவாகத்தான் நான் நினைக்கிறோம். ஏன்னால் தலைவர் இல்லாமல் இந்த விழா, தலைவர் மறைந்து 1 வருடம் ஆனாலும் இன்னும் எங்களோடு நினைவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னும் தலைவர் அவர்கள் தெய்வமாக இன்றைக்கு எங்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற நிலை எங்கள் மனதில் இருக்கிறது. இந்த குருபூஜை விழானது தெய்வத்துக்கு சமமானவர்கள் தான் இந்த குருபூஜை விழா என்று சொல்வார்கள். அந்த வகையிலே தலைவர் கேப்டன் அவர்கள் இன்றைக்கு தெய்வமாக கழக தோழர்கள் மட்டுமல்ல, தமிழக மக்களுக்கும் தலைவர் கேப்டன் அவர்கள் இன்றைக்கு தெய்வமாக ஆசி கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தலைவர் அவர்களுடைய குருபூஜை விழா 28ஆம் தேதி வருகிற 1ஆம் ஆண்டு நினைவேந்தல் எங்களுடைய செங்கல்பட்டு மாவட்டத்தில் அனைத்து ஊராட்சி கிளை கழகங்கள் சார்பாகவும், நகர கழகம், ஊராட்சி மற்றும் பகுதி கழகத்தின் சார்பாக தலைவருடைய நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. அந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொருத்தரும் நம்முடைய கழகத் தோழர்கள் அவர்கள் வீட்டில் தலைவருடைய புகைப்படத்தை வைத்து வழிபட இருக்கின்றார்கள். அதேபோல் தமிழகம் முழுவதும் தலைவருடைய புகைப்படத்தை வைத்து நம்ம கழகத் தோழர்கள் அவங்கவுங்க அந்தந்த வீட்டில் அருகிலே படத்தை வைத்து வழிபட இருக்கின்றார்கள். அதே போல் எங்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கழகத் தோழர்கள் அனைவரும் இல்லத்திலுமே இந்த நினைவேந்தல் விழா நடைபெற இருக்கின்றது. இதில் நம்முடைய செங்கல்பட்டு மாவட்டம் சார்பாக தலைவருடைய கோவிலுக்கு வருகிற 28ஆம் தேதி நம்முடைய கழகத் தோழர்கள் அனைவரும் எங்களுடைய மாவட்ட கழகத்தின் சார்பாக இங்கே வந்து வருகை தந்து வழிபட இருக்கின்றார்கள் என்பதை தெரிவித்துக்கிறேன். மறைவுன்றது என்னை பொறுத்தளவுக்கு ரொம்ப மன வருத்தமானது தான். ஏன்னா பல ஆண்டுகளாக தலைவர் கேப்டனுடன் நெருங்கி பழகக்கூடியதில் இருந்தவன் நானும் தம்பி முருகன் அவர்கள் தான். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்திலே தலைவருடன் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, சினிமா துறையிலும் சரி, அவருடன் சேர்ந்து அவருடன் எல்லா நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டது. இப்பொழுது எங்களுக்கு அவர் இல்லாதது, தலைவர் இல்லாதது எங்களுக்கு பெரிய சொல்லக்கூடாது, அந்த அளவுக்கு மன வருத்தம் தான். இன்றைக்கி அவர் இல்லைன்றது எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு கூடவே நெருக்கமாக இருந்ததுனால இன்றைக்கி அவருடன் நாங்கள் பயணிக்க முடியல. அவர் இல்லைன்றது எங்களுக்கு ரொம்ப மன வருத்தமாக தான் இருக்கிறது. ஏன்னா திரைப்படத்துறையில் பல்வேறு விழாக்களிலும் சரி, அவர் திரைப்பட ஷூட்டிங் போனாலும் சரி, எல்லாத்துலேயுமே நாங்கள் கலந்துக்கிட்டோம். அதிகமாக தலைவர் கூட எல்லா நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டவன். அந்த வகையில் இன்றைக்கி தலைவர் இல்லாதது எங்களுக்கு ரொம்ப மன வருத்தம். 1 வருஷம் ஆனதே இன்றைக்கி அவர் எங்களுடன் இருக்கிறார் தான் மனதில் ஆறுதலாக இருக்கிறத தவிர உண்மையிலே அந்த நிலைப்பாடு தான் எங்களுக்கு.
தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.